Hello everyone, welcome to my channel. ஸோ டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றுமதி நிறுவனத்துக்கு எப்படி பேர் வந்து சூஸ் பண்றது? அத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ புதுசா யாருனாச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சைடுல இருக்கக்கூடிய பெல் பட்டன டிக் பண்ணிக்கங்க. ஸோ உடனுக்குடன் நம்ம ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி வீடியோ அப்டேட் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம பெல் பட்டன டிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி நிறுவனத்துக்கு எப்படி வந்து பேர் வைக்கிறது? அத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்குறோம். ஸோ நம்ம டொமஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலர்விழி ட்ரேடர்ஸ், சரவணா இம்பேக்ட்ஸ், சரவணா ஏஜென்சிஸ், பாண்டியன் அண்ட் கோ. ஸோ இப்படிதான் வந்து நம்ம டொமஸ்டிக்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாரி நேம் வச்சு தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேம் வந்து டொமஸ்டிக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போறோம்னா எப்படி ஒரு நேம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனன்சியேஷன் ஒரு நேம் சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் பூமான்னு சொன்னா, ஸோ உலகம் முழுக்க தெரியும். அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாருக்கும் வாயில ஈஸியா வரும். ஸோ அந்த மாரி நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அந்த மாரி நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து சூஸ் பண்ணணும். 2வது நேம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இன்டர்நேஷனல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய இன்ஷியலாவும் இருக்கலாம். அல்லது ஒரு 3 எழுத்துல வர மாரி ஒரு நேம். சாய் இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ், சாய் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் நேம் அதை விட வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க ஒரு பேரை வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு சூஸ் பண்ணி வைக்கணும். ஏன் நான் இந்த மாரி சொல்றேன்னா, ஸோ உங்களுடைய பையர் தேடும்போது உங்களுடைய நேம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கூகுள்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியப்பன் கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பையர் வெளிநாட்டுல இருந்து உங்க பேரை போட்டு தேடுறான்னா வராது. ஸோ அவருக்கு வந்து அந்த பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு ஈஸியான நேம வைக்கும்போது, அவருக்கு வாயில ஈஸியா வரும். உங்களுக்கு ஆர்டரும் வந்து சீக்கிரமா குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நேம் வந்து சூஸ் பண்றது எப்படின்றத நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சோசியல் மீடியா அண்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்போ, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒண்ணு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு வாட்ச் கம்பெனி வைக்கிறதுக்கு. அவரோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச். ஸோ அந்த பிராண்ட வந்து உலகம் முழுக்க விக்கணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு பேரை வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா போயிட்டு விசிட் பண்ணிட்டு எல்லா ஏஜென்சி கிட்டயும் நான் ஒரு வாட்ச் கம்பெனி வச்சிருக்கேன். அந்த வாட்ச் கம்பெனிக்கு ஒரு நல்ல நேமா சூஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எல்லா ஏஜென்சிக்கும் சம் மணி பே பண்றாரு. ஸோ எல்லா ஏஜென்ட்ஸும் ஒரு 3 மாசம் கழிச்சு எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு 50, 100 பேர சொல்லி குடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து அவர் ஒரு பேர ஒண்ணு சூஸ் பண்றாரு. ஒரு வாட்ச் கம்பெனிக்கு இந்த பேர் தான் நான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு. அந்த வாட்ச் கம்பெனி பேரு தான் ரோலக்ஸ். ஸோ ரோலாக்ஸ்ன்னு சொன்னாலே உலகம் முழுக்கன்னு தெரியும். ஸோ அந்த பேரு ரோலாக்ஸ் சொன்னாலே அந்த வாட்ச் கம்பெனியோட ஐடென்டிட்டிய குறிக்கும்போது, ஸோ அதே மாரி நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு பேர வைக்கணும். ஸோ அந்த பேரு தான் வந்து உங்கள உலகம் முழுக்க கொண்டு போக போகுது. ஸோ நீங்க என்ன பேர் வைக்கிறீங்கன்றத பொறுத்து உலகம் முழுக்க உங்கள பார்த்து நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் குடுக்க போறாங்க. ஸோ அந்த பேர எப்படி வைக்கணுன்றத அத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேர் வந்து யாராச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. டொமைன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் டொமைன்ல. ஸோ அந்த நேம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கா? இல்ல பண்ணலையா? யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா
நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த வேலைலாம் பண்ணி முடிச்சு வச்சிருப்போம். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எல்லாமே ஈசி எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். கடைசியா போயிட்டு நம்ம வெப்சைட் பண்ணுவோம். கடைசியா நம்ம வெப்சைட் பண்ணிட்டு டொமைன் வாங்கும்போது, அந்த பேர்ல வந்து யாராச்சும் வச்சிருப்பாங்க. அந்த ஃபால்ட்லாம் வரவே கூடாது. முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் திங் ஒரு நேம சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நேம் ஃபர்ஸ்ட் திங் நீங்க போயிட்டு செக் பண்ண வேண்டியது அந்த பேர்ல யாராச்சும் அந்த பேர் வச்சிருக்காங்களா? ஒரு ஐடி பெர்சன் வெப்சைட் ஐடி பெர்சன் குடுத்துட்டு, நீங்க ஒரு டொமைன் எனக்கு இந்த டொமைன் வாங்கணும். முதல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த பேருக்கு யாராச்சும் நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ, அந்த பேருக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? பண்ணலையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு பேர சூஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஐஇசி எல்லாமே இது பண்ணுங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து பேரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பேர் வைக்கிற பேரு அந்த பையருக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் ஈஸியா வரணும். மத்தவங்களுக்கு அந்த பேர் வந்து சொல்ற மாரி ஈஸியா இருக்கணும். சாய் இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ். இந்த நேம சொன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க அந்த வெளிநாட்டுல யாராச்சும் தேடுறாங்க, சாய்ன்னு டைப் பண்ணா இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு டைப் பண்ணா உங்க பேர் வரும். அந்த மாரி நீங்க நேமு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். செகண்ட் நேம் இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனா வைக்க போற பேரு நல்ல பேரா வைக்கணும். ப்ரொனன்சியேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நேமுக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம என்னென்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு 6 1/2 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வேர்ல்ட் வைட் டெஸ்டினேஷன் ஷிப்பிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை அண்ட் முந்த்ரா அண்ட் வைசாக் எல்லாத்துலயும் நம்ம பண்ணி தரோம். அதே மாதிரி இம்போர்ட்டும் நம்ம பண்ணி தரோம். யாராச்சும் பண்ணணும்னு இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன். நன்றி.